ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த டூரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு 2 நம்பர் நீங்கள் கூட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரையும் யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கி வாங்கி கூட்டிகிட்டே இருக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ இன்புட் கொடுக்குறோ அதுக்கு தக்கன லென்த்தி ஆகும். அதெல்லாம் சுருக்கி ஒரு இதாக யூஸ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம இன்புட் மட்டும் மாறும். ஆனால் பண்ண போகிறது என்ன, ஆட் மட்டும் தான் பண்ண போகுது. ஆப்ரேஷன் மாற போகிறதில்ல, டேட்டா இன்புட் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா 2 லைனில் முடிஞ்சிடும். இப்போ எப்படி பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண டெஃப்னு கீவேர்டு இருக்குது. டெஃப் உங்கள் ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். இப்போ நான் ஆடுன்னு கொடுக்கேன். பேராந்திசிஸ் ஃபங்க்ஷன்னாலே சொல்லியிருக்கேன், பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணணும். இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எதுவும் இன்புட் வாங்குது, அதாவது வாங்குதுன்னா அதுக்கு வாங்கி வைக்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எத்தனை இன்புட் வாங்குதோ அத்தனை இன்புட் கொடுத்துக்கணும். பேராந்திசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கோலன் வைக்கணும். நான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இதுக்கு கோலன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ளே இண்டென்டேஷன் பண்ணணும். நான் இது இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, கொட்டேஷன் மறந்துட்டேன், அடிஷன் ஆஃப் 2 நம்பர் கொடுத்து நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஏவியும் பியும் கூட்டி பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு தான் கால் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிங்கன்னா கால் பண்ணால் எரர் காட்டும். ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணால் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி தான் ஆடு. நம்ம அங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இது பேர் பேராமீட்டர்ஸ். மேலே இது ஃபங்க்ஷனுடைய பேர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். நம்ம இப்போ கொடுக்க போகிறது பேர் ஆர்குமெண்டட். இப்போ இதில் வந்து இப்போ 4,5 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது A = 4 B = 5 அசைன் ஆகி அதை ரெண்டையும் கூட்டி பிரிண்ட் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர் 9 பிரிண்ட் ஆகுது. எனக்கு இந்த பேரண்டிஸோட பிரிண்ட் ஆகுது, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது 2.7. 3ல் வந்து பேரண்டிசிஸ் தேவையில்லை. 3ல் தேவை, 2. இதில் தான் நாட் நெசசரி. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகும். அடிஷன் ஆஃப் 2 நம்பர். இப்போ அதே மாதிரி நம்ம எத்தனை நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக ஃபங்க்ஷன் நேம் ஆடு 1 2 3 4 5 6 க்ளோஸ் பண்ணி கால் பண்ணோம்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர் 9 அடிஷன் ஆஃப். இப்போ இதே நம்ம சாதாரணமாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எழுதுனோம்னா 4-5 லைன் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தனையும் இன்புட்டை வாங்கி அதை ஒவ்வொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை ஒவ்வொருத்தனையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும்போது ஸ்பேஸ் நிறைய வரும், எழுத வேண்டியது நிறைய வரும். அதெல்லாம் சுருக்கமாக தான் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ எப்படி ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேலையை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது A+B உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுதோ அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அடிஷன் ஆஃப் 2 நம்பர் ரிட்டர்னுங்கிற கீவேர்டு தான் ரிட்டர்ன். A+B ஸ்பெல்லிங் URN. A+B கொடுத்தா ரெண்டையும் கூட்டி ரிட்டர்ன் பண்ணிடும், கொலன்னு அழிச்சுக்கிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது, அதை வாங்கி வைக்க நம்மளுக்கு 2 வேரியபிள் தேவை. அதனால் அங்கேயும் AB கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் D, C. இப்படி பைத்தானில் 2 வேரியபிளை கொடுத்து அசைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காலே அது வந்து அசைன் ஆயிரும். இப்போ காமிக்க பாருங்கள், ஆட் 3,4 ஒரு ரிட்டர்ன் பண்ணும்போது 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். A+B ஒரு ரெண்டையும் கூட்டி ஒரு இன்டிஜராக தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஒரு வேரியபிள் கொடுத்தா போதும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். கொட்டேஷன் வராது. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 437 கீழே பிரிண்ட் ஆகுது, ஏன்னா 2 வேறு பிரிண்ட். இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் ஸ்லாஷன்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இதான் சிம்பிளாக ஃபங்க்ஷன். இப்போ இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் சப்ராக்ஷனுக்கு. டெஃப் சப், இதுவும் 2 ஆர்குமெண்ட் தான், A, B. அதே மாதிரி கோலன் பிரிண்ட் சப் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்து கமா A - B.
இந்த ரிட்டன் கொடுக்காம பண்ணுவோம், அதான் நல்லாயிருக்கும். டெலிட் பண்ணிடுவோம் ஒரு கமா, அப்படின்னா தான் செப்பரேட் ஆகும். பேரந்தசிஸ் வேண்டாம். அடுத்தால மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று கோட் பண்ணுவோம். டெஃப் மல்னு கொடுப்போம். அதுக்கு ஒரு 2 ஆர்குமெண்ட். அது மல்டிப்ளை கோலன் பிரிண்ட் multiple of 2 numbers, come up a int b. இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். print choose your operation. print ஒரே பிரிண்ட்லேயே கொடுக்கலாம், இருந்தாலும் சரி எடுத்துருவோம். 1 quotation 1 dot add. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் ஸ்லாஷ்னுங்கிற எஸ்கேப் கேரக்டர் நம்ம சீல யூஸ் பண்ணுவோம்ல, நிறைய இதுக்கு ஒர்க் ஆகும். 2 dot sub slash n 3 dot multiple கொட்டேஷனை மூடிடுவோம். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே இன்புட் வாங்கணும்ல, இன்புட்டுக்கு யூசர்னு வச்சுக்கிடுவோம் வேரியபிள் நேமு. இன்புட் இன்டிஜர், நம்ம வாங்க போகிறது இன்டிஜர், அதனால் இன்புட்னு கொடுத்தா போதும். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூசர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 2 வேல்யூ முதல்ல வாங்கணும். இப்போ வேல்யூ வாங்கிறதுக்கு வாங்கிடுவோம். ஏ ஈக்குவல் டு இன்புட், அவுட்புட்டில் ஒன்றும் தெரிய வேண்டாம். ஈக்குவல் டு இன்புட் என்ன செய்யணும், ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். வித் ஆர்குமெண்ட் இந்த ஏவும் யூசர் என்ன கொடுக்காரோ, நம்ம வேறு நேம்லாம் கொடுத்துக்கலாம், ஏபி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போ இதே எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். எல்இஃப் யூசர் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா அதே வேலை தான் பண்ண போகுது, அதனால் அதை அப்படி காப்பி பண்ணிக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட். இப்போ ஆடுக்கு பதிலாக சப் கொடுக்கணும். சப் யூசர் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா பேஸ்ட் பண்ணிடுவோம். மல்டிப்ளை கொடுத்துருவோம். மல்டிபிள். இப்போ எதுவுமே அவர் யூசர் கொடுக்கலனா, இப்போ தப்பான நம்பர் கொடுத்தாருன்னா அதுக்கும் நம்ம அவுட்புட் காமிக்கணும். அதனால் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்ஸ் print choose valid data, valid option. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அதனால் 1 கொடுப்போம். நம்பர் கேக்கு 5 4 அடிஷன் அப் டு நம்பர் 9. நான் இது ஒரு தடவை ரன் பண்ண மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நீங்கள் வேணால் இதை எத்தனை தடவைனாலும் ரன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏபி இன்புட் வாங்குறது ஒரு காமனாகவே இருக்குது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. எதுவும் டவுட்னா கமெண்டில் தெளிவிங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு இதில் பெர்ஃபெக்ட் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.